பொண்ணு மாப்பிள்ளையும் ஊர்ல இருந்து வரேன்னாங்க இன்னும் ஆளை காணுமே. யோ பொண்ணு மாப்பிள்ளையும் வரனாங்க இன்னும் வரலையே. நானா பாயிட்டில மச்சு வச்சுக்கிறாங்களா இன்னும் ஆளை காணுமே. நானே தான் பாத்துனுக்குறேன். எங்கன்னா வண்டி கிண்டி எடுத்து போய் பார்த்து அறுத்த விட்டுட்டு என்ன இங்க உக்காந்துங்கிற? வண்டியா தாங்க பொண்ணுக்கு அது பெரிய சைஸ் லாரி தான் எடுத்துன்னு போனோம். பெத்த பொண்ண கலாய்க்கிற மாதிரி கம்யூனிட்டி பையன். ஏய் நீ அதை பெத்தானே எனக்கு டவுட் ஆகுது. உன் மூஞ்சி ஜாதியால என் மூஞ்சி ஜாதியாத எதனா ஹாஸ்பிட்டல்ல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டானா? இவ்வளோ வருஷம் கழிச்சா உனக்கு அந்த சந்தேகம் வரும். இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேற வேலையே இல்லை, சண்டை போட்டுனே இருக்குதுங்க. வாடா எங்க போய் பொறிக்கிட்டு வர உங்க அக்கா வரான்னு தெரியல. அதான்ப்பா வராங்களான்னு அந்த முக்கில பாத்துருந்தேன். புள்ளிய வேலை வாங்குது பாரு தருதல, நீ போய் பாத்துன்னு வாயேன். ஆமா அப்படியே புள்ள வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட்டுறான். அவனை நான் வேலை வாங்கிட்டேன். எப்பா என்ன இப்படி பேசுறேன்? நான் ஒரு புள்ளப்பா. நடா புள்ள நீயா எதனா வேலை வெட்டிக்கு போறியா நீயா? நான் வேலை தேடாம இருக்கிறேன், வேலை கிடைக்க மாட்டேன். நீ உர்றா கண்ணு, உங்க அப்பா அப்படித்தான் பேசுவான். பேசுனா பெருசா எடுத்துக்காத. எப்படியா செல்லங்குத்து நீ தான் உனக்கு கெடுக்கிற. அம்மா என்கிட்ட பாசமா இருக்குது கூட உனக்கு பிடிக்கலையாப்பா? கோவத்தை கால பாதுரா போய் உக்காரா பாதா. அம்மா அப்பா என்னம்மா என்ன வர என்ன வேலை வாங்குறாரு? அவன் கடுக்காரன் போகாதவன் மூஞ்ச பாரு, உப்பி போன மூஞ்சி. ஏய் உள்ள போடி போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. என் பொண்ணு வரட்டும் அப்ப உன்னை பாத்துக்கறையா. நித்துப்பா இதான் மாமனார் கூட. ஐ அக்கா வந்துடுச்சு. ஏ தம்பி எப்படிடா இருக்கிற? ஏ மாமா எப்படிடா? நல்லா இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறேன் மச்சான். என்ன மச்சான் என்ன வழவழன்னு ஆயிட்டுக்குதா? எப்படி உனக்கு பொண்ணு பாக்குறத? ரொம்ப அழகா திரிசா மாதிரி பாரு மாமா. திரிசா மாரி ஓன் மாண்டியா உன் தம்பிக்கு பொண்ணு? என் தம்பிக்கு என்ன குறை? வாமாப்ல வாமா நான் அவங்ககிட்ட பேசிக்கிறீங்க. இதோ வர மாமா. அப்பா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேம்மா. என்ன மச்சான் உதடு மச்சானே பேசுறான், நீ ஏன் பேச மாட்டேன்ற? இல்ல மாமா பேசுவேன், பேசினா கலாச்சணும்னு பயமா இருக்குது. ஏய் என்னடா பேசுற? மாமா மாமாதான் நானா மாமனார் நான் சொன்னேன். பேரா வா எப்படி இருக்கிற? நான் நல்லா தாக்குறேன் தாத்தா, நீ எப்படி இருக்கிற? எங்க போச்சு ஆயா? போயிச்சா? வாய கைவிடா உள்ளதாட்டா இருக்கிற. காது கட்டு வந்து சண்டை போட போறா. அத்தா அம்மா மாப்பிள்ள எப்போ வந்த மாப்பிள்ள? உன் ஞாபகமாவே இருக்குது மாப்பிள்ள. மா என்ன ஒரு மாப்பிள்ளை போய் அப்படி கட்டி பிடிக்கிற? பழகி போச்சு, மாப்பிள்ள கோசிக்க மாட்டாரு. மாப்பிள்ள கோஷிக்க மாட்டாரு. அப்ப நானே நம்ம மாப்பிள்ளங்க நம்ம கொஞ்சாம யாரு கொஞ்சம் இருக்கு. அம்மா தம்பிக்கும் வயசாயிட்டே போதுமா, அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா, அதுக்குதாம்மா வந்தோம். அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? இவங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருக்குதுமா, அதை வேணா பேசி முடிச்சிடலாமா? எந்த பொண்ணுப்பா? காந்தேரி கன்னிமாடா, இவனுக்கு கரெக்டா இருக்கும். அது இன்னைக்கும் நாளைக்கு ஈத்துன்னு கிடக்குது, அது போய் மாமா கட்டி வைக்கலான்றா. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவர் மட்டும் அப்படியே மண்மத நடக்கிறாரா? மாமா எப்பவுமே கிண்டல் தான். கண்ணியம்மா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு மாப்பிள, உனக்கு செட் ஆகும். அதான் பேசலாம்னு வந்தோம். அண்ணா நான் வெயிட் பண்ணட்டுமா போட்டுமாண்ணா? போப்பா, உன்னை யார் வெயிட் பண்ண சொன்னாங்க? காசு குத்தா போயிடுவேண்ணா. ஏய் காசா கொடு. என்கிட்ட சில்லற இல்லைங்களே. என் கட்டி சில்லற இல்லையா மச்சான்? காசா கொடு. காசா என்கிட்ட இல்ல மாமா. மச்சான் காசு கொடு. என்கிட்ட இல்ல. மச்சான் நீயாவது கொடு. என்கிட்ட இல்ல. யாருமே இல்லன்றாங்கப்பா. போய் யாராவது இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்க. யாராவது இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்குவா. யோ நீங்க தானே சவாரி வந்தீங்க. யோவா மச்சான் உனக்கு கோவம் வரல? அம்மா டேய் என்னடா அஷ்ட தம்மா துண்டு பையன் அவனை எவ்வளவு கொழுப்புடா. எங்க மாமா யாராவது தப்பா பேசா சும்மா விட மாட்டேன்டா. அப்ப அவங்க வந்தது காசை குடுறா. காசுனோட பெரிய காசு நாளைக்கு வந்து வாங்கி போடா. நாளைக்கு நீ தான் மச்சான் கொடுக்கணும். என்ன மாமா இது? ஏய் சொல்றியே? அக்காவுக்காக இது கூட செய்ய மாட்டியா தம்பி? என்கிட்ட காசு இருந்தா கொடுக்க மாட்டேனா? அப்ப ஏன்டா கைய வச்ச மேல சொட்ட? ஏய் என்ன மச்சான் மேல கை வைக்கிற? அவனுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன கோவம் வருது நானும் பாத்துறேன். எங்கன்னா எத்தனை போய் ஏரியில தள்ளி விட்டுறேன். வாடா ஏறா ஏறா போடா ஏறா. ஏய் நீ ஏரியில தந்தாலும் நீச்சல் அடிச்சுட்டு வந்துடா என் மச்சான். மாமா நீச்சல் தெரியாது மாமா. நீச்சல் தெரியாதா? சரி போ, எதுனா வல்ல கையில மாட்டி தப்பிச்சிரு. எப்பா எப்பா என்ன விட்டுருப்பா. வாடா சொட்ட மண்டே அஷ்டெல்லாம் என்ன? வாடா உன்னை பாத்துக்கிறேன். போ மச்சான் போ, எதுனா வல்ல கையில மாட்டி தப்பிச்சு வந்துரு. என்னங்க என் தம்பியை இப்படி அமுச்சு விட்டுட்டீங்க? நான் என்ன பண்ணுவேன்? அவனை யாரு அடிக்க சொல்லிட்டவன? மாப்பிள்ள நான் வேலைய வந்தேங்க. உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கத்தான் மாமா. அவனே வரமாட்டான் போல இருக்குதா. அப்புறம் பொண்ணு யாருக்கு பார்க்க போறா? அதுவும் கரெக்ட் தான். அவன் நீச்சல் வேற தெரியாத, இப்ப என்ன பண்றது? என் புள்ளி இப்படி மாட்டி விட்டீங்களே மாப்பிள்ள. நீ கவலைப்படாத, அவனுக்கு பதிலா இவனை உன் புள்ளியா வளர்த்துக்கோ. உன் பேரன் தான். என்னடா மூஞ்சி இது ஒதுருங்க துருமா?
ஆயா நான் பேசுறேன் நீ உன் பேரன் நானு. ஆஹா உன்னை பேரன்னா நான் ஒத்துக்கவே முடியாது. ஏய் உன் பொண்ணோட புள்ள தானே ஒத்துக்க முடியாதுன்றா. ஒத்துக்க முடியாது இல்லன்னா நான் வீட்டை விட்டு போறேன். ஆயா என்னய்யா விட்டு வெளியே போறேன்றா? உன்னை என் பேரன்னு சொல்லி நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா இந்த வீடே எனக்கு தேவையில்ல, நான் வெளியே போயிடுறேன். டேய் நான் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணேன், ஆனா நடக்கல. உன் மூஞ்சி காமிச்சு அமிச்சிட்டேடா. அவ்வளவு நல்லா இருக்குது தாத்தா என் மூஞ்சா. கிட்ட எடுத்துறாதடா, பயமா இருக்குதா? அப்பா என்ன தம்பி ஒரு பக்கம் போயிட்டான், அம்மா ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதான் உனக்கு குறையாகுதா? இல்ல மாமா, உங்ககிட்ட பேசி இருக்குமா அந்த மீன்காரக்கா? அது உன்னை பார்த்தா வர சொல்லிச்சு. டேய் அதுக்கு நான் எவ்வளவு ரூட் விட்டுக்கிறேன், மாட்டாதுடா அது. இப்ப மாட்டிக்கிச்சா? ஸ்ட்ரெயிட்டா போனேன்னா புடிச்சிடலாம். சரி மாப்பிள்ள, உங்க அத்தை காட்சி இல்லாத குறைய அந்த மீன் காட்சி தீர்த்து வச்சிடும். போப்பா டக்குன்னு போ, சித்திய கூட்டிட்டே வா. சித்தினே முடிவு பண்ணிட்டியா? தோயிரு கூட்டின்னு வரா. போமாமா, நாங்க ஆளை கலக்கி வைக்கிற சுத்தறதுக்கு. சரி மாப்பிள்ள, நல்ல பொண்ணு, நல்ல பேரன். ஐ அப்ப எங்க அப்பா சித்தியோட வருவாரா? வரவே மாட்டான். அந்த மீன் காட்சி வீட்டுக்கார கத்தியோட இருக்கிறான். ஒப்ப கைமா தான். வா இந்த வீட்டு நம்மளுக்கு தான், வா போலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவை எதுக்கு போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அக்ரநாராயணன் கேட்டரிங் சர்வீஸ் அண்ணன் தான். அக்ரநாராயணன் கேட்டரிங் சர்வீஸ் 32 வருஷமா வந்து கேட்டரிங் சர்வீஸ் இது பண்ணிட்டு இருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. வருஷம் நீங்க நிறைய ஏற்றங்கள், நிறைய இறக்கங்கள் அதிகம், ஏற்றங்கள் வந்து கம்மி. விடாமுயற்சி வெற்றி, அவ்வளவுதான். நம்மளை நம்பி வந்து இருக்கிற அந்த 300-400 பேருக்கு அவங்களுடைய குடும்பம், அவங்கள சார்ந்த பிள்ளைகளோட நல்லா வளரணும். இந்த கேட்டரிங் மூலிமா வந்து நம்ம அந்த முழுமையாக நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி நம்ம அந்த சமையல் தொழிலை நடத்திட்டு இருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டு வந்த தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி வரும். இது என்னுடைய மகன் இன்னைக்கு அவனு கூட இருக்காரு. இன்னொரு மகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னொரு இடத்துல இருக்காரு. நம்ம சிறப்பாக செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். ராஜா இருக்காங்க, இங்கே இந்த குரூப் இருக்கு, சகோதரர்களாம் இந்த வந்திருக்காங்க. எப்படி இருந்தது தெரியல, சகோதரர்களாம் அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். தான் சொல்லுவாங்கல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. இவரோட எண்ணம் போல் தான் இவரோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. ஒரு 300 பேரோட வந்து குடும்பத்தை வந்து அவங்களுக்கு வேலையை கொடுத்து அவங்க குடும்பம் வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்குன்னா அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை வந்து சக்சஸ் ஆகிட்டே இருக்கும். நான் எப்பவுமே இப்போ வந்து அவரு தம்பி பிரதர் வந்து இருக்காரு, அப்பாவை பார்த்து தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்க ஒரு சில வார்த்தைக்கு பேசுங்க. ஓகே, இது அப்பாக்கான ஒரு இடம், அவருக்கோசம் தான் நாங்கள் ஓடுறோம். என்னோட கனவுகளை வந்து நான் திறந்து எங்கள் அப்பாவோட கனவுக்கோசம் நான் வந்து ஓடணும். எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைனா, நான் வந்து சவுத் இந்தியாவில் என்னோட கேட்டரிங்கை நம்பர் 1 கொண்டு வரணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக அதுக்கு ரீச் பண்ணுவேன், அந்த லெவலில் பண்ணுவேன். ஆனால் அது கரெக்ட், எல்லாரும் கேட்பாங்க என்ன இவ்வளோ சீக்கிரமாக சக்ஸஸ் இல்லை, இவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. மேக்ஸிமம் என்னோட டேலண்ட்டுக்கு நான் அதை ரீச் பண்ணோன்னா மினிமம் ஒரு 10 வருஷமாச்சும். அது எங்கள் அப்பா உழைப்புல வந்து 10% உழைச்சாலே நான் வந்து சவுத் இந்தியாவில் நம்பர் 1 கேட்டரிங் சென்டர் கொண்டு வருவேன். அது மாதிரி எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. இவருக்கு ஒரு பையனா நான் போகிறது எனக்கு தான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் ஓடி உழைச்சி காலில் அடிப்பட்டாலும் அதை பற்றி கண்டுக்காம பரவாயில்ல பார்த்துக்கலாம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், எவ்வளோ தூக்கம் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எங்களை படிக்க வச்சு எங்கள் அக்காவை படிக்க வச்சு எங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனு நானும் எங்கள் அக்கா மட்டும்தான். ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு. எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க. நான் உள்ள பஃபே சிட்டிங் போயிட்டு இருக்கு, சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு புதுமையான மேட்ருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா எங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு சின்ன திரை நடிகர்கள்லாம் வச்சு நிறைய ஷோ பண்றாங்க. இது வந்து ஒரு தொழில் ரீதியாக கிடையாது, இதெல்லாம் நட்பு ரீதியான கூட்டம். நட்பால வந்து சேர்ந்த கூட்டன்ற மாதிரி அருமை அண்ணன் வந்து சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் தம்பி வந்தாரு, அப்புறம் ராஜா வந்தாரு, அப்புறம் இந்த தம்பி வந்தாரு. இவங்கெல்லாம் இனிமே நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி மூலியமா சொல்ல எப்பயுமே என் கூட இருப்பாங்க. இது அவங்களோட சொன்ன ஒரே விஷயம் தான், இது உங்க கேட்டரிங், இது உங்களுடைய இது, நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க அழகா பண்ணுங்க, வாங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே போல எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா இருக்கிற இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை சகோதரர்களும் அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நல்ல சமையல்காரனை தேர்ந்தெடுங்க, நல்ல சமையல்காரனை தேர்ந்தெடுங்க.
நல்ல கேட்டரிங்காரனை தேர்ந்தெடுத்து நல்ல தபச புள்ளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு விசாரிச்சு அக்ரநாயரன்னா யாரு அல்லது மற்ற கேட்டரிங்ல யாருன்னு விசாரணை பண்ணி எனக்கு மட்டும் கொடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஆளு 100 வேலை செய்ய முடியாது. நம்மள மாதிரி 1000 கலைஞர் இருக்காங்க. எல்லாரையும் நீங்க கேட்டு சந்திச்சு நல்ல சமையல்காரை தேர்ந்தெடுத்து நல்ல தபசு புள்ளையை தேர்ந்தெடுத்து நீங்க வாய்ப்பு கொடுங்க. எல்லா சமையல்காரனுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்து எல்லா கலைஞனும் வந்து இதுல இருந்து மேலும் மேலும் வளர்ச்சி வரணும்ன்ற சொல்லி இத்தனை நண்பர்களுக்கும் இன்னைக்கு இவ்வளோ உடன்பிறப்புல பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. வாழ்க வளமுடன். இவருடைய இந்த நிறுவனம் இன்னும் பெரிய பெரிய தொலைக்காட்சி அளவுக்கு பெருசாகி வளரணும்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவரு கூடிய சீக்கிரத்துல திரைப்படம் எடுக்கணும். இந்த இருக்கிற இவங்கெல்லாம் பார்த்தோன்னா நான் நினைக்கிறது ஏதோ நம்ம கிராமத்துல இருந்து வந்துட்டாங்க பொழுது கிராமத்து சகோதரர் வந்து நிச்சயமா நான் ஏதோ பாராட்டல நிறைய நிகழ்ச்சி நான் பாக்குறேன். எப்படிப்பா எங்க வீட்டு அம்மா என்னையா பார்த்துருக்கேன் எல்லாம் எங்க ஊருக்காரங்களா இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க பண்ற காமெடி எல்லாம் பார்த்தோன்னா எங்க கிராமத்து காமெடி மாதிரியா இருக்கு. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு காமெடி அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேன். தினமும் 2 காமெடியாவது பார்க்காம தூங்க மாட்டேன். மணி 1 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு தான் போவேன். அதுக்குள்ள நீங்களும் பாருங்க, லைக் பண்ணுங்க. இந்த கலைஞனை வந்து வளர்த்து விடுங்கன்னு சொல்லிக்கோங்க. எல்லாரும் கையெடுத்து நின்று விடுபடுறேன். மீண்டும் இவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. வாங்க நீங்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. அது மாதிரி 100 பேர்ல இருந்தே மினிமம் 100 பேர்ல இருந்தே இவங்க வந்து ஃபுட் வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து கேட்டரிங் நல்லபடியான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாம் நாங்க கீழே கொடுக்குறோம். உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் வந்து புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல அண்ணன் வந்து அண்ணா நீங்க சொல்லுங்க. சின்ன திரையில இருக்கக்கூடிய பின்னணி பாடல்கள் முதல் பெரிய திரையில பாடின பெரிய பாடல்கள் வரைக்கும் இசை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடத்த எங்கள் அக்ரி நாராயணன் கேட்டரிங் சர்வீஸை அணுகினாலே நாங்கள் வந்துடுவோம். அதே மாதிரி டான்ஸ், பாட்டு, மிமிக்ரி, என்னென்ன விதமான டிஜே எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. உடனே வாங்க, ஆதரவு கொடுங்க, சிறப்பா பண்ணித்தரோம். உங்களுடைய மகிழ்ச்சியே எங்களுடைய நிகழ்ச்சி. பணமட்டை சார்பில் நன்றி, வணக்கம். மக்களே, கடகடன்னு ஃபங்க்ஷன் புக் பண்ணுங்க. நாங்க எல்லாம் வந்து உங்க வீட்டுல வந்து விருந்து சாப்பிடணும்ல. பாய்.